வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இடமலம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து உங்களுக்கு இந்த சேனல் கிடச்சிருக்கோம். இனிமேல் இடமலம் ஹப் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு பேராக இருக்குன்றதை வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களோட சர்ச்லையும் நீங்கள் வந்து இடமலம் ஹப் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ற செக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வேரி டாபிக்ஸ் டெய்லி உங்களுக்காக வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆகுது, போக்கேமான் கோ அப்படின்னு சொல்லிட்டு. போக்கேமான் கார்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கு. இதனோட போக்கேமான் கோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான கேம் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்போ இருந்த இளைஞர்கள் எல்லாமே ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பைத்தியம் மாதிரி ஊர் ஃபுல்லாக வந்து அலைய வச்ச ஒரு கேமு. நிறைய பேருக்கு அதை பற்றி வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் அது சம்மந்தப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு இந்த மேப்பிங் அப்படிங்கிற விஷயத்தில். அதை குறித்து தான் சுரேன் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க விளையாடிருக்கீங்க போல. அந்த பைத்திய மாதிரி சுத்தினதெல்லாம் நானும் ஒருத்தன். ஸோ பேசிக்கலி கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். பட் போக்கேமான் கோ கேம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன மாதிரியான கேம். இல்லை, போக்கேமான் கோ கேம்ங்கிறது எப்படின்னா நீங்கள் வந்து நடக்கணும் மெயினாக அந்த கேமில். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து பாருங்கள் இந்த பிஸ்னஸ். அது அந்த கேமில் நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இவங்க ரிலீஸ் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் யூஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் வந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கு அது யூஸ் ஆகிட்டே இருக்குங்க தான். இந்த கேம் டேட்டா இஸ் மணி. அது மாதிரி டெஃபினெட்லி நாட் ஒன்லி போக்கேமான் கோ, எனி ஆப்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரிவ்யூ போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு பிளேஸை ட்ராக் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஏஐக்குள்ளே புரியுது. அவன் வந்து டேட்டா செட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறான். புரியுது. இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக அந்த போக்கேமான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கும், போக்கேமான்ஸ்லாம் இருக்கும். அது ரோடில் இருக்கும். அந்த ரோடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இப்படி போயிட்டு இருக்கும்போது ரோடில் இருக்குன்னா உங்கள் கேமரா இப்படி வைப்பீங்க, உங்கள் ஃபோன் இப்படி இருக்கும். பின்னாடி என்னென்ன விஷுவல்ஸ் இருக்கோ, வீடோ ரோடோ அது எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதில் வந்து பால்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டீங்க, நார்மல் பால், அல்டிமேட் பால், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பால் எடுத்து அந்த போக்கேமான் மேலே போட்டிங்கன்னா அது மண்டையில் விழும், அந்த பால்குள்ளே போகும். அது 3 செகண்ட்ஸ் ஆகும். நம்ம கலெக்டபிள்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாலில் போயிடும். சில இது பாலை உடச்சிட்டு வெளில வரும். அதுலேயே நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்கும் போடுறதுக்கு இந்த மாதிரி கேம். அதுவும் இல்லாமல் அதுனா போக்கி ஸ்டாப்ஸ்ன்னு இருக்கும். சரி, எனக்கு அப்போ புரியல. போக்கி ஸ்டாப்ஸ்லாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு கோவிலில் இருக்கும் போக்கி ஸ்டாப்பு, ஒரு மாதிரி மேஜர் ஏரியாஸில் இருக்கும். போக்கி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காட்டும், அது இங்கே ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஸ்பெஷல் பிளேஸ் மாதிரி லியூர்ன்பாங்க. அந்த லியூர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த போக்கிமான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். இது என்னடா இப்படிலாம் இருக்குன்னு இந்த கேம் இன்னும் சொல்லியே நான் முடிக்கல. ஸோ இதுதான் கேம். ஸோ அதில் எக்கு கொடுப்பான். நீங்கள் 5 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அதுக்கான எக்கு அது உடஞ்சி அதுலேருந்து ஒரு போக்கிமான் வரும். 10 கிலோமீட்டருக்கு ஒரு எக் இருக்கும், 25 கிலோமீட்டருக்கு ஒரு எக் இருக்கும். ஸோ நான் ஆடி ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்னும் அந்த கேம் வந்து ப்ரெசென்ட்லேயும் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. இதுதான் அந்த கேமு. இந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ராடில் வந்து நிறையா எல்டர்ஸ் வந்து சைக்கிள்லாம் ஆடி இருப்பாங்க. சைக்கிள் முன்னாடி ஒரு 50 ஃபோன் வச்சுருப்பாங்க. ரைட்டு. ஸோ அவ்வளோ அடிக்டிவாக இருந்தது அந்த கேம். ஸோ அந்த சைக்கிள் அவன் ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு போக்கிமானாக அதில் வந்து பிடிக்கணும். இதுல என்ன கூத்துனா சாரிசார்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, ஒரு போக்கேமான். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுதான் இருக்கிறதுல ரேரஸ்ட். ஓ, பிகாச்சு இல்லையா? பிகாச்சுவும் அந்த டைம்ல, இப்ப பிகாச்சு ரொம்ப காமன் நினைக்கிறேன். லாஸ்டா நான் ஆடும்போது ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. இப்போ சாரிசார்ட்னு அதுதான் நான் இது பார்க்கும்போது தெரியும், அதுதான் ரேரஸ்ட்னு சொல்லி. சாரிசார்ட் இப்ப நீங்க சொன்னீங்களா பிகாச்சு இருக்கிற மாதிரி சாரிசார்ட் இருக்குன்னா எல்லாம் வந்து கும்பலா வருவாங்க. அப்படி அதை பிடிக்கிறோம்னு நினைச்சிட்டு இவ்வளோ வருஷமா எல்லா டேட்டாவும் இது எப்படின்னா இன்னும் ஸ்மார்ட்டாக எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் நடக்கணும், ஸோ ஸ்லோவாக எல்லா டேட்டாவும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நடக்கிற டைமில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸு, ஸ்டாச்சூஸு, லிட்ரலி எல்லாமே, பீச்சில் கூட இருக்கும் சில போக்கேமான், வாட்டர் போக்கேமான், சில ஃப்ளை பண்ணுற போக்கேமான் பில்டிங் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் பில்டிங் மேலே எப்படி வைப்பீங்க? ஸோ அந்த பில்டிங் 3D மேப்பிங்கு எல்லாமே இதில் வந்து இவ்வளோ வருஷமாக 30 பில்லியன் ரியல் இமேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா நியான்டிக் கம்பெனி. ஸோ நீங்கள் கேமுன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க, இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாவை வந்து ஆமாம் ஒரு 10 வருஷமாக எடுத்திருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா 143 மில்லியன் பேர் ஆடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 14.5 crores பாப்புலேஷன் இது ஆடி இருக்கு. இது எப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐலே இது பெருசாக பார்க்குறாங்க. இது வந்து அவன் அவ்வளோ செலவு பண்ணுறான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக ரோபோட்ஸை வச்சு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக ஒரு ஏஐ ரியல் வேர்ல்டு இமேஜஸை
பில்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஏஐ ஹிஸ்ட்ரியிலே இதுதான் பயங்கரமான ஒரு இதுவா சொல்றாங்க. இது எப்படின்னா அந்த போக்கிமான் கோல வந்து பில்டிங், பார்க்ஸ், ஸ்டாச்சூஸ், இந்த முக்கியமான லேண்ட்மார்க்ஸ், முக்கியமான பிளேசஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் செய்யப்படுது. ஓகே. ஸோ இது என்ன சொல்றாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஜிபிஎஸோட ட்ராபேக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஜிபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜிபிஎஸ் சிக்னல் இல்லைனா பிரச்சனையாகும். ஒரு பில்டிங் அந்த ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன் முன்னாடி ஒரு ஹை டால் பில்டிங் இருந்தாலும் பிரச்சனையாகும். இன்கேஸ் அது கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் அந்த லொகேஷன் இருந்தாலும் அதால் டிடெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் விஷுவல் நேவிகேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. சரி. இந்த விஷுவல் நேவிகேஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், ஜிபிஎஸ் மாதிரி இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. கூகுளில் வந்து காரில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த டேஷ்ல வைக்கிறது மேலே அந்த மாதிரி ஸ்டடி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பில்லியன்ஸாக செலவு பண்ணி. நியான்டிக் வந்து 10 இயர்ஸாக ஸ்லோவாக இது எப்படி ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவசரப்படாமல் 10 வருஷமா இதை ஸ்லோவாக பில்ட் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து ஒரு இடத்துல அந்த ஃபோட்டோஸ் எப்படிலாம் எடுக்கப்படுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்கி ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்ஜிஆர் சிலைன்னு வச்சுக்கோங்க. சரி. காலை, மாலை, இரவு, ரெய்னி டைம், சன்னி டைம், எல்லா டைம்லயும் இருக்கு. அது எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்குங்கிற டேட்டா எல்லாமே அதுல இருக்கு. அண்ட் ஃப்ரம் டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி டிஃபரண்ட் வெதர், டைமிங்ஸ் எல்லாமே இருக்கு. இது எப்படி சொல்றாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த விஷுவல் நேவிகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ரோபோட் டெலிவரிக்கு யூஸ் பண்றாங்கல்ல, அதுல இதோட டேட்டா செட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அது அக்யூரேட்டா போகும். ஸோ அந்த டைம்ல அந்த இடம் அது ரியல் டைம் மேப்பிங், அது வந்து என்ன பண்ணும், இந்த போட்டோ வச்சு ரியல் டைம் மேப்பிங்ல கனெக்ட் பண்ணி சரி இது இந்த இடத்துல தான் இருக்கு, ஸ்ட்ரீட்ஸ்குள்ள கூட அதால போக முடியும். வாவ். ஸோ இதுதான் ஒரு மேஜர் ஒரு பெரிய விஷயமா பாக்குறாங்க. இது என்னன்னா கூகுள்லாம் இவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் போய் நம்மளை லாக் பண்ணி விட்டுருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, நீங்க சொல்றீங்க ஒரே நாள்லயே பல டைம், காலை, மாலை, மத்தியானம், அப்புறம் ஒரு வருஷத்துல டிஃபரெண்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி, ஸோ எந்த விதத்துலயுமே அது மிஸ் ஆயிராம அந்த இடத்த வந்து அந்த டேட்டா த்ரூஅவுட் தி வேர்ல்ட், உலகம் ஃபுல்லா குளோபலா டேட்டா வச்சிருக்காங்க அவங்க. இப்போ இந்தியான்னு இல்லை, அசோக் நகர்னு கிடையாது, பெங்களூரு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யாரெல்லாம் இந்த கேமை வேர்ல்டு வைட் ஆடி இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிட்டான ஒரு கேம் அது. ஸோ அதோட எல்லா டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்கு. இன்னொன்று இதுல என்ன ஸ்பெஷலா நம்ம பார்க்கணும்னா, ஃபியூச்சர்ல இது மிலிட்ரி ட்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிலிட்ரி ட்ரோன்ஸ்ல என்னன்னா அவங்க வந்து ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க விஷுவல் நேவிகேஷன் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அந்த ட்ரோன்ல ஒரு கேமரா செட் பண்ணீங்கன்னா அது இன்னும் அக்யூரேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டார்கெட் இருக்கு, இல்ல ஒரு பில்டிங் 2-3 பில்டிங்க்கு நடுவில் ஏதாவது டார்கெட் இருக்குன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஜிபிஎஸ் விஷுவல் நேவிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் அக்யூரேட்டா போயிட்டு அந்த இடத்துல அக்யூரசி அதிகமாக அட்டாக் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டப்போ ட்ரோன்ஸை வந்து நம்மளோட ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் மேல, முக்கியமான ஸ்தலங்கள் மேல பறக்க விடாதீங்க. அது என்னன்னா, நம்ம வந்து அந்த ட்ரோன்ஸ்ல வீடியோ எடுத்து போடுறோம்ல, ஸோ பேசிக்கலி எதிரி நாடுகள் என்ன பண்ணிக்கிட்டான், நம்மளோட ட்ரோனோட அந்த ஃபுட்டேஜை வந்து அவங்க டேட்டாவா எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மேப்பிங் பண்ணி, ஸோ அவசர காலங்கள்ல வந்து நம்மளே வந்து அவங்களுக்கு அல்வாவா. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்ற ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் பேர்லாம் சொல்லலாமா? சொல்லலாம். டிஜே பிராண்ட். ஆமா, டிஜே. சோ நீங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்க, அதோட சாஃப்ட்வேர்ல இருந்து தான் நீங்க உங்களோட போனுக்கு டவுன்லோட் பண்ண முடியும், இல்ல மெமரி கார்டு இருக்கும். சரி. சோ டிஃபால்ட்டா நீங்க அந்த சாஃப்ட்வேர் நீங்க ஆன் பண்ணீங்கனாலே நீங்க லாஸ்டா என்ன வீடியோ எடுத்தீங்கிறது அதால அதை காட்ட முடியும். அந்த சாஃப்ட்வேர் கீழே வந்துடும், அந்த வீடியோ கிளிப் 1 2 3ன்னு அதை. ஸோ என்ன அந்த சாஃப்ட்வேர்ல ஆல்ரெடி அந்த வீடியோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எனி இந்த மாதிரி டெக்னாலஜி, எனி ட்ரோன், எனி சாஃப்ட்வேர், நம்ம ஃபோன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலில் நேட்டன்யாஹூ வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது அவரோட கேமரா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பார், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு மூடியிருப்பார். மைக்ஸை வந்து அடியில் என்னென்னமோ போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, எனி ஃபோன் ஒரு ஹேக்கர் நினச்சா, இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம ஃபோனை ஹேக் பண்ணலாம். அதாவது உங்க பர்மிஷன் பண்ணி பார்க்கலாம் அவங்கள. இப்போ ஆல்ரெடி அப்படிதானங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், உடனே வருது, அது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அவன் வேணும்னா நீங்க கேமரால ஆக்சஸ் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ உலகம் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்ணை மூடிட்டு கொடுக்காம, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எல்லாத்தையும் ஆன் அக்செப்ட் ஆல், இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த பெர்மிஷன் ஆக்சஸ், இதெல்லாம் வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது முக்காவாசி ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் அது பண்றதில்லை. இன்னும் சில பேர் எப்படி மாறிட்டு வராங்கன்னா, வெறும் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஃபோனுக்கு போயிட்டாங்க, கீபேட் ஃபோன்ஸ்க்கு போயிட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மாறிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அவன் எக்ஸ்பர்ட்டுங்க. நீங்கள் அவுட்டோரில் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா அவன் எப்படின்னே தெரிலங்க, அந்த கோஆர்டினேட்டட் கோட்ஸோடு உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றத சொல்லிடுறாங்க. பாருங்க, அது இன்னும் இருக்கு அந்த சேனல், நீங்கள் போய் பாருங்களேன். அது எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. அது ஏதோ ஒரு ட்ரிக் வச்சிருக்கான் அவன். நீங்கள் இப்போ நம்ம ஏரியாவில் போய் வெளில ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா எங்கே இருக்கோன்றதை வந்து ஆல்மோஸ்ட் ஓகே ஏரியா வரைக்கும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து மேப் பண்ணிக்குது. நீங்கள் டேட்டாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லும் போது சொன்னீங்க, இன்ஸ்டாகிராமில் நான் பேசுகிறப்போ சொல்லிட்டு ஜியோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்கேட்ஸ் கிட்ட அந்த ஸ்டேக்கை வந்து கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் டேட்டாவை 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க. நம்மளோட பிஹேவியர்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டாங்க. ஸோ திருப்பியும் இப்போ பில்கேட்ஸ் போன்ற ஆட்களுக்கு இந்த டேட்டா பயன்பட போகுது, அதனால அந்த டேட்டாவை அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, இல்ல அது கைண்ட் ஆஃப் விஷுவல் டேட்டா இஸ் லைக் ஒரு ஆமா இல்லங்க. இப்போ எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு டேட்டாலாம் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு லேப் வேணும், டேட்டா சென்டர்ஸ் நினைக்கிறாங்க. டேட்டா கேன் பி டேக்கன் ஃப்ரம் எனிவேர். உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து டெய்லி ஃபோன் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே நீங்கள் டேட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவன் ஹியூமனோட டே டு டே பிஹேவியர் வச்சு தான் அவன் டேட்டா எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவங்க இப்போ என்னன்னா நிறைய பேர் கூகுள் மெட்டாவே வந்து நியாண்டிக் கிட்ட ஃபியூச்சரில் சைன் பண்ணலாம், அவங்களோட விஷுவல் நேவிகேஷன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 10 வருஷத்துல இவங்க வந்து ஃபுட்டேஜ், ஆமாம், ரியல் டைம் இமேஜஸ், அதுதான் மேஜரான விஷயம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி நம்ம பேசியிருந்தோம், ஏஆர்ல வந்து இப்போ ஃபியூச்சர் நீங்கள் ஏஆர் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அக்யூரேட்டா ஒரு பில்டிங் எப்படி இருக்குங்கிறத இவங்களோட அந்த 30 பில்லியன் டேட்டா இமேஜஸ், ரியல் டைம் இமேஜஸ் வச்சு அவங்க பில்ட் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணி 360. ஆமா, இல்லங்க நம்ம கேமரா வச்சு தானே இந்த கேம் ஃபுல்லா ஆடிட்டு இருக்கோம். ஸோ அக்யூரேட்டா அந்த பில்டிங் என்ன ஷேப்ல இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஸ்டக்கல் எங்க இருக்கு, ரோட் கிராசிங் எங்க இருக்கு, சிக்னல் எங்க இருக்கு, எல்லாமே அதுல வந்து எல்லாமே இருக்கு. அதுல ட்ரைனேஜ் எங்க இருக்கு, ரிவர் எங்க இருக்கு, இதெல்லாம் நாட் ஒன்லி மேப்ஸ் இன்க்ளூடிங் ஃபோட்டோஸோட விஷுவலோட இருக்கு அவங்க கிட்ட. ஸோ எனக்கு நீங்கள் சொல்ல என்ன தோணுது, இது பேசிக்காக அவங்க கிரியேட் பண்ணப்போ வேணுன்ட்டே ஒரு கேம்னு நினச்சி கிரியேட் பண்ணாமல் இந்த டேட்டாவை மனசில் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ? இல்லை, அப்படியும் இருக்கலாம். இல்லைங்க, இது பிஸ்னஸ்ங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயம். நத்திங் கம்ஸ் ஃப்ரீ. இல்லை, அவன் வந்து போக்கிமான் கோன்னு ஒரு கேம் அவன் வந்து ஃப்ரீயாக அது ஒரு கேம் டவுன்லோட் பண்ணால் போதும். இல்லை செலவெல்லாம் இல்லை. என்ன சொன்னேன், கூகுள் அதர் மேப்ஸை ஆப்பிள் மேப்ஸ்லாம் அவ்வளோ செலவு பண்ணுது ஒரு அக்யூரேட் சேட்டலைட் லொகேஷன் எடுக்க, ஒரு 3D மேப்பிங்லாம் பண்ணுறதுக்கு. வெறும் கேமை டவுன்லோட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அது வின்வின் சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னா, ஏன் இந்தியாவில் அது ரொம்ப ஹிட்னா, நம்ம வந்து டயபெட்டிக் அதிகம். ஸோ நடக்கணும், கரெக்டாக பிச் பண்ணுறான் பாருங்க. இது வந்து ஒரு நடக்கிற கேமு, உங்களை மோட்டிவேட் பண்ணுற கேமு. ஏங்க நம்மளாமே நம்ம வயசுக்கு சின்ன பசங்க தான், அப்போ நம்மளே நடக்கலையா? நம்மளுக்கு ஒன்றும் டயபிட்டிஸ்லாம் இல்லை அந்த டைமில். பட் ஸ்டில் நம்ம அது நடக்கணும், நடந்தால் தான் எக்கு. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனும் உள்ளே கொண்டு வரான். சேம் டைம் நீங்கள் நடக்கிறதுனால ஸ்லோ டேட்டா, ஸ்லோவாக எல்லா விஷயமும் அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சரி, எனக்கு இப்போ தான் ஒரு டவுட் வருது. அந்த கேமில் நான் போங்க அடிச்சு நைஸாக பைக்கில் ஸ்லோவாகவே போயிட்டு எடுத்துடலாம்ல? ஆமாம், எடுக்கலாங்க. நீங்கள் சைக்கிளையும் எடுக்கலாம். பட் ஸ்டில் ஸ்லோவாக தானே போகிறீங்க. நீங்கள் அது மோர் தென் 30 km/h அது டிடெக்ட் பண்ணிடும். எனக்கு பண்ணியிருக்காது. ஆமாம், நீ யூஆர் ட்ராவலிங் இன் பஸ் அந்த மாதிரி சொல்லுவேன். வெஹிக்கிளில் போகிறேன்னு அது கண்டுபிடிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் சைக்கிளில் போகலாம். நான் சொன்ன தெரியுமா, நிறைய பேர் சைக்கிளில் ஸ்லோவாக சைக்கிளில் போவாங்க. அந்த கேம் ஸ்லோவாக சைக்கிள் ஆடுவாங்க. நிறைய இமேஜஸ் இருக்கு, நான் வேர்ல்டு வைட் காட்டுறேன். ஆனால் இந்த கேம்னால நிறைய ஆக்சிடென்ட்ஸும் ஆயிருக்கு. ஏன்னா அப்படியே போய் பார்த்து, ஆமாம், இது ஃபோனையே பார்த்துட்டு போவாங்க. அது அந்த டைமில் பிரேக்கிங் நியூஸாக இருந்தது. வேர்ல்டு வைட் வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த போக்கிமானால அதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ வந்தது. கோயிங் ஃபார்வர்ட் இன்னொரு பயங்கரமான விஷயம்னா, அந்த ஏஆருக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் இவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. சரி, இப்போ ஏஆர் காகல்ஸ் போட்டு இந்த டேட்டா வச்சுட்டு ஃபியூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இடத்த நம்ம போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஃபீல் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ஆகுமான்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், உதாரணத்துக்கு உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டோ போனது கிடையாது. சரி, சரியா? நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரியலாக இருக்கும் இமேஜஸ். அண்ட் மோரோவர் இன்னொன்று எப்படின்னா, ஏஆர் கிளாஸஸ் இருக்குது. நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், அந்த கிளாஸஸ் போட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா, நீங்கள் நடந்து போகும்போது என்னடா இது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னா, அது ஏஆரை போட்டு தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன மெனு இருக்குது, அதோட ரிவ்யூ என்ன, எவ்வளோ வந்து 4+, எவ்வளோ வந்து பிலோ 1 எல்லாமே அதில் காட்டும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்டீரியர் எல்லாமே காட்டும். இன்டீரியரும் காட்டும், ஃபோட்டோஸும் காட்டும். செம்மையாக இருக்குமே. ஆம்பியன்ஸ் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி. அது எப்படி இருக்கணும் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் நாட் ஒன்லி ஃபோட்டோஸ்,
அது ரோட்ல இருந்து பார்க்க அந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறதும் நீங்க பார்க்கணும். இது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நம்ம ஏஆர் காகல்ஸ் போட்டு 360 டிகிரிஸ் வீடியோ யூடியூப்ல இருக்கும், அது போட்டு ஃபுல்லா பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம பசங்க ஏஆர் போட்டு என்னெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க, நியூஸ் கூட பார்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேங்க. அதனால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன நினைச்சேன், சரி இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, ஸோ விஷுவல் நேவிகேஷன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா ஃபியூச்சர்னாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்லது இருக்கு, இன்னொரு சைடு ஸ்கேரியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இனி ஆப் ஸ்கேரி தாங்க, அது எல்லாமே ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ங்கிற நேம்ல நம்ம இப்போ நம்ம பேசுறது கூட அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபோன் எல்லாமே நம்ம ஆன் பண்ணி தானே வச்சிருக்கோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக், நம்ம இந்த கூகுள் காரு, டெஸ்லா காரு, ஆட்டோமேட்டிக் கார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கும் இது ரொம்ப. ஆமா, இல்ல இப்போ இந்த ரோபோட்ஸ் வச்சு டெலிவரி பண்றாங்கல்ல, அகைன் அந்த ரோபோட்ஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டா கொடுக்கும், அது ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இவன் நியான்டிக் கம்பெனி என்ன பண்ணும், அவன் வந்து இந்த பீட்டா அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, பீட்டா வெர்ஷனா அவன் வந்து யூஎஸ்குள்ள இப்போ அவன் வந்து லான்ச் பண்ணுவான். அதோட என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன பிரச்சனை இருக்கு, சாஃப்ட்வேர் ரிசர்ச் பண்ணி முடிச்சிருவான், அதை வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டு வேர்ல்டு வைட் அதை வைப்பான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி தானே ஃபியூச்சர். ட்ரோனோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, அந்த ஹெலிகாப்டர், எமர்ஜென்சி ஹெலிகாப்டர்ஸ் எப்படி சொல்றது, ரிமோட்டா ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆள் போடாம ஆப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான லொகேஷன்ல ப்ரிசைஸா போய் லேண்ட் ஆகும். ஸோ ஒரு பைலட் வந்து லேண்ட் பண்றதோட ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஐயோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் மோர் அக்யூரேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸோட அந்த இது ஸ்டார்ஷிப் லேண்ட் ஆகுது, சேம் வே. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் அது. ஸோ பேசிக்கலி நாளைக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு தொழில் புதுசாக தொடங்குறாங்க கூட, ஒரு டைக்கூன் மாதிரி வரணும்னு நினச்சா டேட்டாக்கு இவங்கிட்ட தான் போய் நிற்கணும். ஆமாம், அதை ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து பண்ணி வச்சு சைலண்டாக, இதாவது நியூஸ் ஃபோர்ஸாக ஏதோ ஒரு இதில் நான் பார்த்தேன். சரி, நான் அந்த கிளிப்பையும் போடுறேன். எனக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இந்த கேமை வந்து எவ்வளோ காலம் ஆடி இருக்கோம். அவனே அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி டேட்டாஸ் நாங்கள் 30 பில்லியன் ரியல் டைம் இமேஜஸ் வச்சிருக்கோம் குளோபலி அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம். சரி, இதை நம்ம அப்படியே ஷேர் பண்ணுவோம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. ஓப்பன் ஏஐ வந்து எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணதை டீப் சீக் கொஞ்ச நாள்லேயே பண்ண மாதிரி, இப்போ கூகுள் மேப்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறதை வந்து நம்ம கம்பெனி பேர் என்ன சொன்னீங்க, நியான்டிக், அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நிஜமாக ஒரு திருப்பு முனை அப்படின்னு நினைக்கிறேன். டெக்கில் மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸ், ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட், ஹவ் வி சீ இட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். நம்மளுக்கு தெரிஞ்சதோட வேற யாருக்கா போக்கிமான் கோ பத்தி அதிகமா கண்டிப்பா ஷேர் பண்ணி, நான் நிறைய மிஸ் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்ல. போக்கி ஸ்டாப், போக்கி பால்ஸ்லாம் எனக்கு ஞாபகம். போக்கி ஸ்டாப்லாம் நான் 10 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த டேர்ம்லாம் இதுல நீங்க டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். டீம்ல ஜாயின் பண்ணி ஒரு ஏதோ அந்த போக்கி ஸ்டாப்ல ஏதோ அந்த பர்టిక్యులர் இடத்துல நீங்க போயிட்டு அவனோட போக்கிமான் வைப்பான் ஜெயிச்சு, அத போய் நீங்க எடுத்துக்கலாம். போக்கிமான் வச்சு அவனை பீட் பண்ணி உங்க போக்கிமான் அங்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு, ஏகா ஞாபகம் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங். பிளாக் மிரர்னு ஒரு சீரீஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் டைவ்னு ஒரு எபிசோடில் நான் உங்களை பார்த்தேன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூ போடுறேன்னு வச்சு உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து முடிவு பண்ணி நீங்கள் கடையில் போய் வாங்கலாமா, நீங்கள் எங்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட்டாக இந்த மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்கேரி, இன்னொரு பக்கம் வந்து மார்வலஸாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.